கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எதிர்பார்க்கிற காரியம் உனக்கு நடக்கும். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்தர், உங்கள் பிரசன்னம் எங்கள் மத்தியில் வரட்டும் ஐயா. உங்கள் தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கட்டும் ராஜா. உங்களுடைய ஆவியின் வல்லமை எங்கள் மத்தியில் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, இதை ஆண்டவரே நேரடியாக ஆண்டவரே தொலைக்காட்சியின் மூலமாய் வெப் டிவியின் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொரு இடத்திலும் தேவ பிரசன்னம், தேவ வல்லமை, தேவ மகிமை இறங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்களோடு நீர் இடைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த நாளிலும் நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிற தேவ செய்தி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 19வது வசனம். நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை. நான் அந்தரங்கத்திலும் அந்தகாரமான இடத்திலும் நான் பேசினது இல்லை. விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை விருதாவாய் தேடுங்கள் என்று நான் சொல்லலை. என்னை நீ தேடினால் நான் உனக்கு செய்ய வேண்டியதை செய்வேன். ஆமென். என்னை நீ தேடினால் நீ எதற்காக என்னை தேடுகிறாயோ அதை நீ கண்டு கொள்வாய். என்னை நீ தேடினால் உன் வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம், என்ன செழிப்பு, என்ன விடுதலை, என்ன நன்மை நீ வேண்டும் என்று பிரயாசப்படுகிறாயோ
அதை பெற்றுக்கொள்வாய். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சொன்னார், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் என்ன செய்யப்படும், திறக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே தான் நாம் ஜெபிக்கிறவர்களாகவே இருக்கணும். நாம் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். தேவனை தேடுகிறதுல மிக முக்கியமான ஒரு முறை ஜெபம், ஆராதனை, தேவனுடைய வசனத்தை தியானிப்பது. அதற்கு பிறகுதான் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. முதல்ல எடுத்தவுடனே நம்முடைய வாழ்க்கை சீராகாது. நான் பார்த்திருக்கிறேன், குடிகாரர்கள் தேவனை தேடுகிறதை பார்த்திருக்கிறேன். பாவ பழக்கத்தில் இருக்கிறவர்கள் தேவனை தேடுகிறதை பார்த்திருக்கிறேன். யாரையும் நாம் கேவலமாக நினைக்க முடியாது, யாரையும் நாம் அருவருக்க முடியாது. அவனுக்குள்ள ஒரு பலவீனம், அவனுக்குள்ள ஒரு பலவீனம். ஒரு தம்பி என்னிடத்தில் வந்து அழுதார். அவர் ரொம்ப உடைந்து போய் நின்றார். அவரை நம்முடைய சபை தம்பிமார் அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவன். அவனுக்கு என்ன நடக்குது, சம்பளம் வாங்கினவுடன் குடிக்க போயிடுவான். குடித்தானா அளவுக்கு மீறி குடிப்பான். அதனால அவன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை. அப்பா அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கல்யாணம் ஆகாதவன், இவனை நம்பி அந்த குடும்பம் இருக்குது. அவன் வந்து சொல்கிறான், எனக்கு இந்த குடி பழக்கத்திலேருந்து விடுதலை வேணும். இந்த குடி பழக்கத்தினால என் குடும்பம் ஆசீர்வாதத்தை இழந்து போகுது, நானும் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறேன், எனக்கு வேணும். இப்போ ஜெபத்துக்கு வந்திருக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு விடுதலை கொடுப்பார். சில நேரத்தில் உடனே விடுதலை கிடைக்கும், சில நேரத்தில் கொஞ்ச நாள் ஆகும். சரியா? ஏதோ ஒரு பலவீனம் அவர்களை ஆட்கொண்டு விடுகிறது. ஆனால் குடி பழக்கத்தில் இருக்கிறவனும் ஆண்டவரை ஆராதிக்க முடியும். ஒரு பாவத்தில் இருக்கிறவனும் ஆண்டவரை ஆராதித்து ஜெபிக்க முடியும். அவன் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வர வர வரதான் விடுதலை வரும். பிரைஸ் எல்லாம், ஆமீன். ஒருத்தன் ஒரு பழக்கத்தில் இருக்கிறான், அவனை நாம் துரத்தி விட முடியாது. ஒருவேளை சபையில் இருக்கலாம், நம்முடைய சபையில் கூட சிலர் யாராகிலும் குடி பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கலாம், இல்லாவிட்டால் ஸ்மோக்கிங்க்கு அடிமைப்பட்டு இருக்கலாம், வேற ஏதோ ஒரு பாவத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கலாம். நாம் அவங்கள உடனே நியாயம் தீர்த்துடக்கூடாது. நீ பாவி, நீ அப்படி இப்படி. கொஞ்சம் டைம் எடுக்கும் சிலருக்கு. ஆனால் ஆண்டவரை அவர்கள் தேடினால் நிச்சயமாகவே ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. அதுதான் செய்யணும். அந்த ஜெபத்தில் வரும் பொழுது, சுவாமி குறையோடு வந்திருக்கிறேன். பாருங்க, ஒருத்தன் சொல்கிறான், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் பாவமே செய்யலை, நான் நீதிமானாக இருக்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் உபவாசம் இருக்கிறேன். இன்னொருத்தன் சொல்கிறான், ஆண்டவரே பாவியாக என் மேலே இரக்கமாக இரும். ஏன் அப்படி அவன் சொன்னான்? காரணம், அவன் பாவி. அவன் யார்? அவன் பாவி. ஆகவே சொல்கிறான், பாவியாக என் மேலே இரக்கமாக இரும். ஆண்டவருக்கு தெரியும் பாவிகள் பாவத்தில் இருக்கிறாங்க, ஆனால் ஆண்டவர் இரக்கமாக இருக்கிறார். இன்னைக்கு சபை தான் இரக்கமாக இல்லை, இன்னைக்கு பாஸ்டருங்க தான் என்னமா இல்லை, இரக்கமாக இல்லை. அவனை போட்டு நீ பாவி மனம் திரும்புன்னா நம்ம சொல்கிறதுனால மனம் திரும்புதல் வர்றதில்லை. தேவ கிருபை அவன் மேலே இறங்கும் பொழுது மனம் திரும்புதல் வருது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நமக்கு கூட எத்தனையோ பேர் சொன்னாங்க, அப்போல்லாம் நம்மளால் திருந்த முடியலையே. இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஆகவே உங்களெல்லாம் போய் குடிக்க சொல்லலை, சரியா? ஒருவேளை உனக்குள்ள ஒரு பலவீனம் இருந்தால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை தேடு, அதுலேருந்து நீ தானா வெளியாயிடுவேன். பிரைஸ் தி லார்ட். என்னை தேடு, பலவீனத்தோடு என்னை தேடு, வெளியாயிடுவேன். ஒரு முறை பிரதர் அருள்ராஜ் அவர்களுடைய சாட்சியை நான் கேட்டேன். இறந்துட்டார். அவர் மகா பெரிய குடிகாரரா, சரியா? அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எத்தனையோ பேர் அவரை போய் என்னென்னமோ சொல்லி இருக்கிறாங்க, தொடப்படலை. ஒருவேளை அந்த குடி பழக்கத்தில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் அவரை தொட்டு விடுதலையாக்கி பெரிய ஊழியக்காரனாக மாற்றிட்டார். நம்ம மத்தியில் வந்த ராஜன் எட்வர்ட் என்கிற சபையில் ஒரு அருமையான ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருந்தார், இறந்துட்டார். அவர் சமீபத்தில் இறந்துட்டார். அவர் டீச்சர். ஒரு நாள் ஆராதனையில் குடித்து விட்டு தான் வந்து உட்கார்ந்திருந்தார். அன்றைக்கு ஆண்டவர் அவரை தொட்டார். குடி போதையில் இருக்கிற மனுஷனை ஆண்டவர் தொட்டு ஆண்டவர் அவரை விடுதலை ஆக்கி, அத்தனை அருமையான ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் அவர். பிரைஸ் தி லார்ட். அந்த பாஸ்டருக்கு எல்லாம் அவர் தான் செய்வார்.
அவ்வளோ அருமையான ஒரு தேவ மனுஷன். நான் இந்தியா போகும்பொழுதெல்லாம் என்னை எப்படியாகிலும் வந்து பார்ப்பார். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நீ தேடு, நீ தேடுவது விருதாவாய் போகாது. அல்லேலூயா. நீ தேடுவது விருதாவாய் போகாது. இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆலயத்தில் வந்து அவரை தேடி இருக்கிறோம். இது விருதாவா போகுமா? சொல்லுங்க, போகுமா? எங்கே இருந்தோ பஸ்ஸை பிடிச்சி வந்திருக்கிற, வேக வேகமாக மூச்சு வாங்க நடந்து வந்திருக்கிற, சரியா? விருதாவாய் போகுமா? சொல்லுங்களேன். போகாது, போகவே போகாது. ஆண்டவர் சொல்றார், என்னை தேடுவது விருதாவாய் போவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுவது விருதாவல்ல. ஆமென். உனக்கு கிருபை வரும், உனக்கு விடுதலை வரும், உனக்கு ஆசீர்வாதம் வரும், உனக்கு சுகம் வரும், உனக்கு சமாதானம் வரும். நீ எதிர்பார்க்கிற காரியம் உனக்கு நடக்கும். ஹல்லேலூயா. ஜஸ்ட் பிலீவ் காட். ஆண்டவரை தேடு. எனக்கு அநேகர் என்ன செய்திடுறாங்க, ஆண்டவரை தேடுவது விருதா அப்படின்னு அவங்களே மனசில் நினச்சிடுறாங்க. அவங்களே நினச்சிடுறாங்க, ஆண்டவரை தேடி எனக்கு என்ன கிடைச்சது? ஆண்டவரை தேடுறவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்பது என்னுடைய விசுவாசம். ஆமென். ஆண்டவரை தேடினா எல்லாம் கிடைக்கும். இன்னைக்கு நீ கடன்காரனாக இருப்ப, நாளைக்கு அநேகருக்கு நீ கடன் கொடுப்ப. இன்னைக்கு உதவாதவனாக இருப்ப, நாளைக்கு உன்னை ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தினால் ஞானத்தினால் நிரப்புவார். அல்லேலூயா. ஜஸ்ட் சர்ச் அண்ட் ஜஸ்ட் ஃபாலோ ஜீசஸ். ஆமென். அவரை தேடுங்க, அவரை விசாரியுங்க. இல்லை விருதாவாய் தேடாத. ஆண்டவர்கிட்ட வந்து அவரை தேடி ஒன்றும் இல்லாமல் நீ போக மாட்டேன், போக மாட்டேன். நம்ம கிட்ட ஒருத்தர் ஹெல்ப்புக்குன்னு வந்தா, நம்ம வீட்டு வாசலில் வந்து கதவு தட்டுறாங்க. ஐயா, ஒரு அவசரமாக ஒரு $10 வேணும்னு கேட்குறாங்க. நீ $1000 தரமாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அதனால தான் எவ்வளோ சொல்கிறேன், எவ்வளோ சொல்கிறேன்? $10 கேட்குறாங்க. தருவியா தரமாட்டியா? சொல்லுங்க. சரியா? ஒருவேளை $10,000 தந்தால் தலையை சொறிவ. என்ன $10? ஐயோ, இதுக்கா பிரதர்? இந்தாங்க பிரதர். அப்படியே உதாரத்துவமாக நீ கொடுப்பதானே. சரியா? கொடுப்பியா கொடுக்க மாட்டீங்களா? ஏன்னா அது எவ்வளோ? $10. உன் கெப்பாசிட்டியில் அது ரொம்ப ஈஸியாக நீ தர முடியும். ஆண்டவருக்கு எண்ணத்தை தான் தர முடியாது. ஹல்லேலூயா. எண்ணத்தை தான் ஆண்டவருக்கு தர முடியாது. ஆமென். நீ கேட்டினா ஆண்டவர் எதையும் தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் எதையும் நமக்கு தருவார். உன் தேவை ஆண்டவர் சந்திக்க மாட்டாரா? உன் பிரச்சனை ஆண்டவர் சந்திக்க மாட்டாரா? உன் கண்ணீரை ஆண்டவர் துடைக்க மாட்டாரா? சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். துடைப்பாரா, துடைக்க மாட்டாரா? அப்படிதானே நம்மளை இத்தனை வருஷம் நடத்தி வந்திருக்கிறார். இத்தனை வருஷம் நடத்தி வந்தார். நான் கண்ணீர் விட்ட ஆண்டுகள், கண்ணீர் வடித்த காலங்கள் எவ்வளவு. ஆண்டவரே, வாடகை தர முடியலையே, நான் சர்ச்சுக்கு எப்படி நுழைவதுன்னு சொல்லி சர்ச்சு உள்ள நுழைவதற்கு நான் பயந்தேனே. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு எண்ணமே நம்ம மனசில் தோன்றினது ஒரு அற்புதம். நமக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா? இந்த பிரதர் வந்தால் இவரு என் தேவையை சந்திப்பாரா? இந்த அம்மா வந்தால் இவங்க என் தேவையை சந்திப்பாங்களா? அப்படி தான் மனசில் எண்ணம் வரும். ஏன்? நிலம் அப்படி. இவங்க வந்திருக்கிறாங்களே, ஜெபம் பண்ண வந்திருக்கிறாங்களே, ஜெபம் பண்ணி முடித்த பிறகு ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதத்தை இவங்க மூலமாக செய்ய முடியாதா? இப்படி என் கண்கள் இருந்தது. உண்மையை சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இப்படி தான் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு நாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம் என்ற நிலைமைக்கு தேவன் நம்மளை மாற்றினாரே. ஹல்லேலூயா. உன்னையும் ஆண்டவர் மாற்றுவார். அவரை தேடுவது விருதா வல்ல. இந்த 2014 என் தேவனை நீ தேடினல்ல, அது விருதா வல்ல. அனுபவிப்ப. ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அனுபவிப்ப. உன் பிள்ளைகள் அனுபவிப்பாங்க. நீ வடிக்கிற கண்ணீருக்கு உன் பிள்ளைகள் மேல் அருவியாய் தேவன் ஊற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ போகிற அந்த பாடுகள், அந்த நிந்தைகள், அந்த அவமானங்கள் உன் பிள்ளைகள் அதை அறுவடை செய்வார்கள். ஹல்லேலூயா. நீயும் அறுவடை செய்வ. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவருடைய கிருபைக்காய் தேடுற ஒரு கூட்டம் இருக்கும். அவருடைய ஆசீர்வாதத்துக்காய் தேடுற ஒரு கூட்டம் இருக்கும். ஆண்டவரே, வரங்கள் வல்லமைகள் தாரும் என்று தேடுகிற ஒரு கூட்டம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னும் நான் உயர்த்தப்படணும்னு சொல்லி தேடுகிற ஒரு கூட்டம் இருக்கும். நல்லது. பலவிதமான கூட்டங்கள் இருப்பது நல்லது. ஆனால் சிலர் தேடுவாங்க, ஆண்டவரே
என்னை விடுதலை செய்ய மாட்டீரா? என்னை சுகமாக்க மாட்டீரா? நான் என்னுடைய பிரச்சனையை தீர்க்க மாட்டீரா? அப்படி தேடுற கூட்டத்தையும் ஆண்டவர் கைவிடுறதில்லை. பிரைஸ் தி லார்ட். நினைக்காதீங்க ஆவிக்குரிய வரங்களை தேடுறவங்க தான் ரொம்ப பிரதானம். இல்லை, வாழ்க்கையில உடைக்கப்பட்டு இருக்கிறான், சபிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறான், அவனுக்கும் ஆண்டவர் உதவி செய்ய அதிகமாய் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்மெல்லாம் யாருடைய படைப்பு? அவருடைய படைப்பு தானே. ஆமென். இன்னும் சொல்ல போனால் அவர் நமக்கு உதவி செய்து தான் ஆகணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் தப்பிக்கலாம் முடியாது, சும்மாலாம் அவர் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. நம்மளை உருவாக்கின தெய்வம், உனக்காக உன்னை தன்னையே சிலுவையிலே கொடுத்த தெய்வம், உன்னை ஆலயத்தில் கொண்டு வந்த தெய்வம் உனக்கு அற்புதம் செய்யாம சும்மா இருக்க மாட்டாரு. அவர் கொஞ்சம் டிலே பண்றாருன்னா பெரிய அற்புதம் அர்த்தம். அல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதம்னு அர்த்தம். ஆமென். கொஞ்சம் டிலே பண்றாருன்னா நீ ஸ்பெஷல்னு அர்த்தம். ஆமென். நீ யாரு? ஸ்பெஷல். உனக்கு சில ஆசீர்வாதங்கள் வர டிலே ஆகுதா, நீ ஸ்பெஷல். அல்லேலூயா. 80 வயசுல தான் ஆண்டவர் வெளிப்படுறாரு மோசேக்கு. பிரைஸ் தி லார்ட். அவன் ரொம்ப ஸ்பெஷல். ஆமென். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, பார்வோனை அப்படிதான் ஆட்டி வைக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ ஸ்பெஷல். உனக்கு சில ஆசீர்வாதங்கள் வரல, ஆண்டவரே 2014 எனக்கு சொன்னது நடக்கல, நீ ஸ்பெஷல். டைம் ஆகுது. அல்லேலூயா. கொசு ஒரு வாரத்திலேயே ப்ரீட் பண்ணிடும். 15 நாளில் கொசு அதிகமாக வளர்ந்துடும், பெருக்கிடும். சரியா? அதனால தான் 15 நாளைக்கு ஒரு முறை வந்து மருந்து அடிச்சுட்டு போவாங்க கொசு. ஆனால் அதே ஒரு அழகான ஒரு குழந்தைய பிரதிஷ்டை பண்ணணும்னா 10 மாதம் காத்திருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு அற்புதமான ஒரு குழந்தையை பெற்று எடுக்கணும்னா நீ ஸ்பெஷல் ஐயா. உன்னை ஆண்டவர் ஸ்பெஷலாக ஆசீர்வதிக்கிறார். உன்னை ஸ்பெஷலான திட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலர் வீட்டுக்கு சிலர் அடிக்கடி போவாங்க. ஆனால் நீ போனீங்கன்னா உனக்கு ஒரு டீ தந்தா போதும். உனக்கு டீ கொடுத்தாலே உனக்கு பெரிய காரியம். சரி, அதனால நீ அந்த வீட்டுக்கு அடிக்கடி ஒரு டீ குடிச்சிட்டு வருவேன். ஆனால் சிலர் அந்த வீட்டுக்கு வர்றாங்கன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, ஐயா வராதிங்க, ஒரு 1 hour டைம் தர முடியுமா? ஏன் இந்த வீட்டெல்லாம் நாங்கள் சுத்தப்படுத்தி, இல்லாட்டி நாளைக்கு வாங்கலை, நாளைக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னா அவங்க என்ன செய்கிறாங்க, நல்ல பிரியாணி எல்லாம் செய்து அவங்கள வரவேற்க ஆசைப்படுறாங்க. ஏன்னா அவங்க ஸ்பெஷலான ஆட்கள். நீ ஆண்டவருடைய பார்வையில் ஸ்பெஷலாக உனக்கு ஆண்டவர் தரதா, உனக்கு ஏதோ ஒன்றை ஆண்டவர் டிலே பண்ணுறாரு. நீ தேடுவது விருதாவாய் போகாது. அல்லேலூயா. விருதாவாய் போகாது. உனக்கு ஸ்பெஷலாக ஆண்டவர் ஏதோ ஒன்று தரப்போகிறாரு. யாருக்கும் ஆண்டவர் பேசுகிறார். ஆமென். ஆண்டவரே எனக்கு வரவே மாட்டிருக்க, வராது, உனக்கு ஸ்பெஷலாக வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்புறீங்களா? ஏதோ ஒன்று ஸ்பெஷல் ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆமென். நீ தேடுவது விருதாவாய் போகாது. ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, வைராக்கியமாக சொல்கிறாரு. நீங்களும் வைராக்கியமாக கேளுங்க. ஆண்டவரே, நான் ஆண்டவருடைய கிங் ஆஃப் க்ளோரி சர்ச்சில் வந்து நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன், ஜெபிக்கிறேன், எனக்கு தருவது நீ நிச்சயமாய் தருவீர். ஆண்டவரே, நான் உமக்காக உழைக்கிற உழைப்பு, உம்முடைய பாதத்தில் நான் வடிக்கிற கண்ணீர், என்னுடைய ஃபாஸ்டிங் விருதாவாய் போகாது. நம்பிக்கையோடு நில்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த வருஷம் இல்லாமல் இந்த முறை தான் ஆண்டவர் எனக்கு 3 வருஷம் ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். 3 வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள். இந்த சீசன் நீங்க ரொம்ப மகிமையாக மாற போறீங்க. அல்லேலூயா. இந்த 3 வருஷம் 15, 16, 17 இந்த 3 வருஷத்துக்குள்ள நம்முடைய சபையினுடைய ரூபமும் மாறும். அல்லேலூயா. நம்மையும் ஆண்டவர் மகிமையாய் கொண்டு போவார். உங்களுக்குள்ள நல்ல ஜெபம் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் மனசுல கொண்டு வாங்க. இந்த 3 இயர் ப்ராஜெக்ட், 3 இயர் பிளான், 3 இயர்க்கான காரியங்களை திட்டமிடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியக்காரன், ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்றேன், நீங்க செய்யுங்க, உங்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போறார். அல்லேலூயா. இன்றைக்கு நீ ஆண்டவரை தேடுவதினால் தெய்வம் முதலாவது உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை அவர் உடைப்பார். அல்லேலூயா. தடைகளை ஆண்டவர் உடைப்பார். முதலாவது வாசிங்க, மீகாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். சரி, தடைகளை ஆண்டவர் நீக்குவார். அல்லேலூயா. எல்லா இடத்திலும் தடைகள் இருக்கும். சரியா? தடைகள் இல்லாத இடமே கிடையாது. வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்திலும் தடை.
இப்போது எக்ஸாம்ன்றது ஒரு தடை தான். என்ன உண்மையா இல்லையா? இன்டர்வியூ என்பது ஒரு தடை தான். இப்போது இன்டர்வியூக்கு போகிறோம், இன்டர்வியூக்கு வருகிற அத்தனை பேருக்கும் வேலை நல்லா இருக்குமா? என்ன சொல்கிறீங்க? அப்படிங்க அது இன்டர்வியூ நடக்குதா? எல்லாரும் வாங்க, உங்களுக்கு வேலை தரும். ப்ரைஸ் எல்லாம். எங்கேயாவது ஸ்கூலில் எக்ஸாம் நடக்குதா? நீங்கள் ஃபெயிலே ஆக மாட்டீங்க, கட்டாயம் பாஸ் தான் பண்ணுவீங்க, ஆனால் எக்ஸாம் எழுதுங்க. அதுக்கு எதுக்கியா எழுதணும்? சரியா? எல்லா இடத்திலும் தடைகள் இருக்க தான் செய்யும். ஒரு குழந்தை பிறக்கணுன்னாலும் தடை. சில உடம்புக்கு குழந்தை பிறக்க மாட்டோம், உடனே தடையை நீக்கும்படி டாக்டர் வராரு, சிசரியன் பண்ணி குழந்தைய எடுக்கிறாங்க. என்ன, எல்லா இடத்திலும் தடைகள் இருக்கும். தடைகள் இல்லாத இடமே கிடையாது. தடைகள் இல்லாத இடமே கிடையாது. ஆகவே ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னா உனக்கு முன்பாய் தடைகளை நீக்குகிறவர் போகணும். உனக்கு முன்னாடி ஆண்டவர் போகணும். பிரைஸ் தி லார்ட். இங்க மீகாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. தடைகளை ஆண்டவர் நீக்குவார். அல்லேலூயா. எல்லா இடத்திலும் தடைகள் இருக்கும். சரியா? தடைகள் இல்லாத இடமே கிடையாது. வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்திலும் தடை. ஆகவே ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னா உனக்கு முன்பாய் தடைகளை நீக்குகிறவர் போகணும். உனக்கு முன்னாடி ஆண்டவர் போகணும். பிரைஸ் தி லார்ட். நீ ஆண்டவர் உனக்கு முன்னாடி போகலைன்னா தடைகள் நீங்காது. சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு முன்னாடி நான் போகிறேன், ஆனாலும் தடைகள் இருக்கும். ஆண்டவர் மோசையை பார்த்து ரொம்ப அழகாக சொன்னார், நீ போ, ஜனங்களை அழைச்சிட்டு வா. ஆனால் பார்வோன் என்ன செய்ய மாட்டான்? என்னுடைய அதிசயங்களை கண்டாலே ஒழிய உன்னை விட மாட்டான். பாருங்க, மோசே போன உடனே ஜனங்களுக்கு ஒரே சந்தோஷம். நமக்கு ஒரு ரட்சகன் வந்து விட்டான், நாளைக்கே நாம் எகிப்தை விட்டு புறப்படுவோம். அவன் ரத்தமாய் மாற்றி காண்பித்தான், உபத்திரவம் அதிகமாயிடுச்சு. ஒவ்வொரு தடைகளை அந்த மோசையை உடைத்து 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 கடைசியில் ஆண்டவர் சொன்னார், நாளைக்கு உன்னை விரட்டிடுவான். இந்த இரவு என்னுடைய பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்தை நீ உன்னுடைய வீட்டு நிலைக்கால்களை பூசு. நான் உங்களை தடுத்து நிறுத்தின சாபத்தை, உங்களை தடுத்து நிறுத்துகிற அதிகாரத்தை, உங்களை தடுத்து நிறுத்துகிற அந்த வல்லமையை நிலைக்குலைய பண்ண போகிறேன். என்ன, உங்களை தடுத்து நிறுத்துகிற அந்த பிசாசினுடைய அந்த ஆதிக்கத்தை நான் உடைக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இரவு தன்னுடைய தூதனை அனுப்பினார். எல்லா வீட்டிலும் மரண ஓலம், பார்வனுடைய வீட்டிலும் மரண ஓலம். உடனே அவன் சொல்றான், ஓடிப்போங்க ஐயா. கேட்குறாங்க ஜனங்க, உனக்கு உன்னுடைய நெக்லஸை கொடு, உன்னுடைய காதணியை கொடு, வெள்ளியை கொடு, பொன்னை கொடு, எல்லாவற்றையும் கொடுத்து ஆண்டவர் அனுப்புகிறார். எப்பொழுது தடைகளை நீக்குகிற ஒரு மகிமையான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்க, இது போதாது. இந்த வசனம் இந்த தடைகளை நீக்குவதற்காக நீ போராடணும். இந்த தடைகளை ஆண்டவர் நீக்கிட்டா அது எப்படி அணையிலிருந்து வெள்ளம் புரண்டு வருதோ அது மாதிரி ஆசீர்வாதம் புரண்டு வரும். அல்லேலூயா. அது மாதிரி உயர்வு புரண்டு வரும். அது மாதிரி உனக்கு நல்ல காரியங்கள் தானாய் நடக்கும். இருக்கீங்களா? அதற்காக தான் நாம் இப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுத்தோம். சுவாமி, நாங்கள் 8 மணி நேரம் ஜெபிக்க போகிறோம், 8 மணி நேரம் ஆராதிக்க போகிறோம், 8 மணி நேரம் உடைய பாதத்தில் கதற போகிறோம். தடைகளை உடையும். இந்த தடைகளை ஆண்டவர் உடைத்திருக்கிறார், நீங்களும் தொடர்ந்து உடைக்கணும். அல்லேலூயா. அந்த இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை உங்க மேல பிரத்யட்சமா இறங்கணும். ஆண்டவருடைய ஆளுகை உங்க மேல இறங்கும் பொழுதுதான் தடைகள் உடைகிறது. ஒரு மகிமையான ஆராதனை யோசுவாவும் ஆசாரியர்களும் செய்த பொழுதுதான் எரிகோ கோட்டை உடைந்தது, தடைகள் தகர்க்கப்பட்டது. ஆண்டவர் தேடுவது விருதாவல்ல, உன் தடைகளை ஆண்டவர் உடைப்பார். ஆமென். ஜெபத்துல வைராக்கியமாய் ஜெபியுங்க. ஆண்டவரே, எனக்கு முன்பாய் நீர் போகணும், என் வாழ்க்கையில தடைகள் இருக்கக்கூடாது. எல்லா தடைகள், சட்டங்கள் நமக்காக மாறணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சட்டங்கள் நமக்காக மாறணும், ஜனங்கள் நமக்காக மாறணும். நம்மளை எதிர்த்தவர்கள், நம்மை அடிமைப்படுத்தினவர்கள் நமக்கு கொடுக்கிறவங்களா மாறணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவங்களுடைய விலையேற பெற்றதை எடுத்து உன் கையில கொடுக்கணும். உன்னை அதுவரைக்கும் உன்னை அருவருத்தவர்கள், உன்னை ஏளனம் பண்ணினவர்கள், உன்னை ஒன்றுமில்லை என்று பரிகாசம் பண்ணினவர்கள் உன்னை பார்த்து உன்னுடைய தடை நீங்கி இருக்கு, நீ உயர்த்தப்பட போறத அவர்கள் பார்க்கணும். அல்லேலூயா.
யோசேப்பு என்னுடைய தடையை ஆண்டவர் உடைத்தார். அந்த சிறைச்சாலையில் அவனுடைய நற்குணத்தினாலே தடை உடைந்தது. ஆமென். அவனுடைய நற்குணம். உனக்கு நல்ல குணங்கள் இருந்தால் தடைகள் உடைஞ்சிடும். அநேகருக்கு என்னதான் ஜெபம் பண்ணாலும் ஏன் தெரியுமா தடைகள்? நல்ல குணம் கிடையாது, நல்ல இருதயம் கிடையாது. வஞ்சகம், பொய், ஏமாத்து, கலகம் நிறைய பேருடைய உள்ளத்தில் இருக்க. நம்ம சபையில் அப்படிப்பட்ட இருதயம் இருக்கக்கூடாது யாருக்கும். பிரைஸ் தி லார்ட். நாம் நல்லவர்களாக இருக்கணும். நாம் நல்லவன் சொல்லி அடுத்தவன் பார்த்து சொல்லக்கூடாது. உன்னை பார்த்து உன்னுடைய மனசாட்சி சொல்லணும், நான் நல்லவன். பிரைஸ் தி லார்ட். அந்த இருதயம் ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். யாரும் நம்மளை பார்த்து இவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், இவன் எனக்கு அநியாயம் பண்ணிட்டான்னு சொல்லி விரலை நீட்டக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த யோசேப்புக்கு அவனுடைய தடை விளங்கினது நற்குணத்தினாலே. ரூத்துக்கு அவளுடைய தடை விலகினது நற்குணத்தினாலே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் செபிக்கிறாங்க, வசனத்தை கேட்கிறாங்க, நல்லவர்களாய் மாறுவதில்லை, நல்ல அன்புள்ளவர்களாய் மாறுவதில்லை, அன்பான வார்த்தையை பேசுறதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் அப்படி மாறணும். யார் மாறுறாங்களோ இல்லையோ நீ மாறிடு. ஆமென். ஹல்லேலூயா. அவங்க மாறலையே, இவங்க மாறலையே, அதெல்லாம் வேண்டாம். நாம மாறிடுவோம். ஆமென். சரியா? நாம மாறிடுவோம். இன்னைக்கு ஆண்டவர் தடைகளை உடைக்கலை அப்படின்னா உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே வராது ஐயா, ஆசீர்வாதமே வராது. ஆகவே தான் நம்முடைய ஜெபங்களில் புதிய புதிய தடைகளை பிசாசு போட்டுக்கொண்டே இருப்பான். இந்த பாருங்க, இந்த சிலந்தி வலை பாருங்க, ஒரு நாள் அதை எடுத்துட்டீங்கன்னா அடுத்த இடத்துலேருந்து அடுத்த சிலந்தியில் வரும், சிலந்தி வலைகள் வரும். அந்த மாதிரி பிசாசு வலைகளை போட்டு கொண்டே இருப்பான். நாம் கொஞ்சம் நம்மளை ஆராயலை, கொஞ்சம் நம்ம அபிஷேகத்தில் நிரம்பலை, கொஞ்சம் வசனத்திற்கு முன்பாய் நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம சீர்திருத்தலை, பிசாசு வந்து மூடிடுவான். பிரைஸ் எல்லாம் மூடிடுவான். எப்படி இந்த மனுஷர்களுக்குள்ளாய் பாருங்க, நான் எந்த வேலையும் செய்யலை, எங்கேயுமே நான் போகலை, நான் ஏர் கண்டிஷன் ரூம்லே தான் இருக்கிறேன், குளிக்காமல் இருக்க முடியுமா? என்ன? நம்முடைய சரீரத்திலேயே பலவிதமான ரசாயன காரியங்கள் நடக்குது. நம்முடைய சரீரத்திலிருந்து நிறைய வியர்வைகள், நிறைய காரியங்கள் உள்ள நடக்கிறதுனால 2 நாளைக்கு மேலே இல்லாட்டா 1 நாளைக்கு மேலே உன்னுடைய சரீரத்தில் நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கிறது. என்ன? நாற்றம் எடுக்கார. அப்போ நீ என்ன செய்கிற? உன்னை சுத்திகரிக்கிற. அதே போல மனுஷனுடைய ஆவிக்குரிய மனுஷனும் சரியானபடி சுத்திகரிக்கலைன்னா அவன் நாற்றம் எடுத்துருவான். பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய ஆவிக்குரிய மனுஷன், உன்னுடைய உள்ளான மனுஷன் அவன் நாற்றம் எடுத்தா அவனை பிசாசு அட்டாக் பண்ணுறான்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். அதான் ஆண்டவர் சொல்றார், ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் போய் பிசாசு ஓடின பிறகு அவன் சுத்திகரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் சுத்திகரிக்கப்பட்டு தேவனை ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தி ஜெபம், வசனம், வல்லமை அந்த இருதயத்திலிருந்து புறப்படாவிட்டால் திரும்ப தானாய் மனுஷனுடைய ஆவி செத்து போகும். அல்லேலூயா. ஆகவே தான் தேவ பிள்ளைகள் ஜெபத்துக்கு வந்துட்டே இருக்கணும். சண்டே ஒரு நாள் உனக்கு பத்தாது, சண்டே ஒரு நாள் உனக்கு பத்தாது. ஆகவே தான் வாரத்தில் ஒரு நாள் ஏதாவது ஒரு ஜெபத்தில் நீ கலந்துக்கணும். அப்போதான் தடைகள் இல்லாத வாழ்க்கை வரும். நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போவேன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதிப்பேன், மற்ற 6 நாள் உலகத்தோடு வாழ்கிறோம். நம்முடைய குடும்பத்திலும் பிரச்சனை இருக்கு, உலகத்திலையும் பிரச்சனை இருக்கு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஏதேதோ பிரச்சனைகள் இருக்கு. ஆகவே ஒரு தேவ பிள்ளை வாரத்தில் 2 நாள் ஆகிலும் தேவ சமூகத்தில் வரணும். பிரைஸ் தி லார்ட். 2 நாள் ஆகிலும் தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கணும், கட்டாயமா இருக்கணும். வாரத்தில் 2 நாள் நான் தேவ சமூகத்தில் போய் விடுதலை பெறுவேன், தேவனுடைய ஆலயத்தில் போய் விடுதலை பெறுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் தேடு, விடுதலையாகு. குமாரனுனை விடுதலை ஆக்குவார், பரிசுத்த ஆவியானவரை விடுதலை ஆக்குவார், வசனம் உன்னை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் தடைகளை நீக்குகிறவர். உனக்கு முன்பாய் போயிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற தடையை எடுன்னு சொல்லி அந்நிய பாஷையில பேசு, அந்நிய பாஷையில பேசு.
என் லைஃப்ல இருக்கிற தடைகளை எடுங்க. என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை தடுக்கிற பிசாசின் வல்லமைகளை அழியுங்க. ஆண்டவரே, நான் முன்னேற முடியலையே. 5 வருஷமா ஒரே ஜாப்ல இருக்கிற அது தடை. நீ முன்னேற முடியலை. பிரைஸ் தி லார்ட். வருஷங்கள் ஆகியும் உன் வீடு நல்ல நிலைமைக்கு வரலை. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ நல்ல நிலைமைக்கு வரலை. இந்த தடைகளை நீக்கும்படி ஜெபிக்கணும். முழங்காலில் நின்று அந்நிய பாஷைகளை ஜெபித்து வசனத்தை அப்படியே பிரயோஜனப்படுத்துங்க. நான் வசனத்தை சொல்றேன், அதை பிரயோஜனப்படுத்துங்க. இந்த வசனத்தின்படி நான் மாறுவேன். இந்த வசனத்தின்படி தேவனை தேடுவேன். இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும்னு சொல்லி முயற்சி எடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வார். ஏசாயா 45:2 வாசிங்க. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆண்டவர் நம்முடைய லைஃப்ல கோணலானவைகளை செவ்வையாக்கணும். நீங்க உங்க லைஃப்பை யோசித்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் கோணலா இருக்கும். ஒன்று உன்னால கோணலா இருக்கும். சரியா? இப்போ பாருங்க, இப்போ ஒரு பையனை ஸ்கூலில் கொண்டு போய் அப்பா விடுறார். அவன் லைஃப் நேராக போகணும். படிச்சுட்டு அப்படியே பாஸ் பண்ணி அப்படியே ஒரு டிகிரி முடித்து அவன் ஒரு வேலைக்கு போகணும். இது நேர். இந்த பையனை அப்பா கொண்டு போகும்போது 6th வரைக்கும், பிரைமரி 6th வரைக்கும் நல்லா படிக்கிறான். செகண்டரி போனோம்னு கோணை ஆகிடுது. என்ன அங்கே இங்கே போய் O லெவலில் கோட்டை விட்டுடுவான். இல்லாட்டா A லெவலில் கோட்டை விட்டுடுவான். இல்லாட்டா BE ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணி ஸ்கூலுக்கு போக மாட்டான். நிறைய பேர் அப்படி இருக்காங்க. நிறைய பேர். அன்றைக்கி ஒரு அம்மாலாம் அழுகுறாங்க. ஒரே பையன் பிஇயில் கொண்டு போய் சேர்த்தும் காலேஜுக்கு முதல் வருஷம் நல்லா போனான், 2வது வருஷம் போக மாட்டேன்றான். இன்னொரு அம்மா ஃபோன் பண்ணி அழுகுறாங்க. எங்களுக்கு ஒரே பையன் நல்லா படிச்சுட்டு இருந்தான், யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணான், இப்போ கல்யாணம் பண்ணுன்றான். செகண்ட் இயரில், பிஇ செகண்ட் இயரில். எனக்கு கல்யாணம் பண்ணாதான் நான் படிக்க விரும்பலை. என்ன அம்மாவை அடிக்க வரான், அப்பாவை அடிக்க வரான். கோணல் ஆயிடுச்சு பாருங்க. இந்த கோணல் எல்லாம் பிசாசினுடைய வல்லமையினாலே நாமளே கோணல் ஆக்கிடுறோம். நம்முடைய லைஃப் நாமளே கோணல் ஆக்கிட்டோம். ஏன் படிப்பு முக்கியம் தெரியாதா? பிள்ளைகளுக்கு தெரியாத படிப்பு முக்கியம்னு தெரியும். ஆனால் தாங்களே கோணல் ஆக்கிடுவாங்க. சில ஆட்கள் இருக்கிறாங்க, வேலை முக்கியம். ஒரு பையன் இருந்தான் பாருங்க, அவன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு ஆண்டவருடைய ஆவியை பெற்றான். உடனே என்ன செய்தான், கம்பெனியில் CNC மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு அது முன்னாடி நின்று, ஆண்டவரே என்னுடைய பாஸை ரட்சியம்னா. அதுக்கப்புறம் பசங்களாம் அவனை கூப்பிட்டு வந்து என்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணாங்க. நான் சொன்னேன், ஏடா இப்படி பண்ணாதே, ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்துருக்கிறாரு, வேலை செய், நல்லா சம்பாதி, உனக்கு PR கிடைக்கட்டும், நாள் வரும், நீ என்ன செய், ஊழியத்துக்கு போ அப்படின்னு சொன்னேன். ஒரு நாள் வந்தான், பாஸ்டர் நான் என் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன்னா. அப்படியா, ஏன்பா? நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லி எல்லா சர்டிஃபிகேட்லாம் கிழிச்சிட்டேன். ஐயா, எனக்கு ஆண்டவர் மட்டும் போதும்னு சொல்லி போயிட்டான். போயிட்டு எனக்கு இடையில 2-3 முறை லெட்ரு எழுதணும். லெட்ரு எழுதி, பாஸ்டர் நான் திரும்ப சிங்கப்பூர் வரணும், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா. எங்கேருந்து வர உதவி செய்ய? சரியா? இதே மாதிரி இன்னொரு பிரதர் வந்தார் என்கிட்ட, சர்ச்சில் இருக்க ஒரு பிரதர் வந்தார். வந்து சொன்னார், பாஸ்டர் எனக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு வர சொல்கிறாரு. நான் சொன்னேன், நீ ஊழியத்துக்கு எங்கே ஊழியம் செய்ய போகிற? சிங்கப்பூர்லேயே நான் ஊழியம் செய்யணும். சரி, உனக்கு PR இல்லை. என்ன உனக்கு PR இல்லை? ஒன்றும் இல்லை. நீ எப்படி வந்து சிங்கப்பூரில் முழு நேரம் ஊழியம் செய்ய போகிற? ஏதாவது ஒரு உனக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும் இல்லை? நான் சொன்னேன், இதெல்லாம் விட்டுடு, ஒழுங்காக வேலைக்கு போகிற, நல்ல வேலை செய்கிற, சபையில் ஒழுங்காக இருக்கிறேன்னு. இன்றைக்கி அந்த குடும்பம் நல்லா இருக்குது சபையில், யாருன்னு கேட்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். சரியா? இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, நல்லா ஆண்டவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. ஏன்? சில ஆட்கள் சபையில் இருந்தே தான் வாழ்க்கையை கோணலாக்கிடும். சபையில் இருந்தே கோணலாக்கிடும். இவங்களுக்கு எங்கே இருந்தால் வெளிப்பாடு? உனக்கு ஒரு வெளிப்பாடு வந்தால் அதை பாஸ்டர்கிட்ட சொல்லு. அது வெளிப்பாடா இல்லை குழப்பப்பாடா அப்படின்னு சொல்லி பாஸ்டர் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் ஆண்டவர் ஞானம் கொடுத்துருக்கிறார். பிரைஸ் எல்லாம் உனக்கு சொல்லுவார். உனக்கு சில ஆட்கள்லாம் அப்படி எழும்புறீங்க, சில ஆட்கள்லாம் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இன்னைக்கு உன் லைஃபை கெடுத்துறாரு. பிரைஸ் எல்லாம் ஆண்டவர் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சா சரியான நேரத்துக்கு அழைப்பார். ஆமேன். அதே நேரத்தில் பாஸ்டர் உன்னை ஊழியத்துக்கு அழைத்து உன்னை உருவாக்கி, அப்பா நீ போ அப்படி நான் சொல்லும் பொழுது நீ ஊருக்கு போயிடு, நீ நல்லா இருப்ப. பிரைஸ் எல்லாம்
அது வரைக்கும் ஒழுங்காக வேலை உண்டு, அதை உண்டு, இதை உண்டு, அப்பப்போ பாஸ்டிங் ப்ரேயருக்கு வா, அப்பப்போ சர்ச்சுக்கு வா, இதை செய் போதும். பிரைஸ் எல்லாம் உனக்கு முன்பாய் கோணலாக்கிடாத லைஃபை. சில நாட்கள் தங்கள் லைஃபை கோணலாக்கிடுறாங்க, அதற்கு பிறகு கஷ்டப்படுறாங்க. ஆனால் கிருபை உள்ள தேவன் சொல்றாரு, நான் உனக்கு முன்பாய் போய் என்ன செய்வேன்? கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நீ தேவனை தேடுவது விருதாவல்ல. ஒருவேளை உன் வாழ்க்கை நீ கோணலாக்கி இருக்கலாம். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை ஒரு கோணலான வாழ்க்கையாய் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால, ஏதோ ஒரு காரணத்தினால உனக்கு ஒரு நஷ்டம் வந்து உன்னுடைய லைஃப் கோணலாக இருக்கலாம். எங்கள் அப்பா அப்படி பண்ணிட்டாரு. 22 வருஷமோ 20 வருஷமோ ஆர்மியில் வேலை செய்து பணத்தை கொண்டு வந்து அவர் நிற்கிறாரு, ஒத்த காலில் நிற்கிறாரு. நான் சொந்தமாக ஒரு தொழிலை ஆரம்பிக்க போகிறேன். என்ன ஆரம்பித்தார், பணம்லாம் நஷ்டம், எல்லாம் நஷ்டம். அவரால் நாங்கள் பட்ட பாடு, சாப்பாடு இல்லை, பட்டினி, ட்ரெஸ் இல்லை, நல்ல ட்ரெஸ் இல்லை. காரணம் யார் தெரியுமா? எங்கள் அப்பா கோணலாக்கிட்டார். கடன் கடன் கடன், வாழ முடியாத நிலைமை, 4 பிள்ளைகள். அதில் என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னுடைய 2 மூத்த அண்ணனை என்னுடைய பாட்டி தான் வளர்த்தாங்க. நாங்கள் 2 பேர், நானும் என்னுடைய இன்னொரு அண்ணன் மட்டும்தான் எங்கள் அப்பா அம்மா கூட இருந்தோம் பல வருஷம். என்னுடைய மூத்த சகோதரனை 7 வயசுல 8 வயசுலேயே பார்த்துட்டு, அதுக்கப்புறம் எனக்கு 16 வயசு ஆகும்போது தான் பார்த்தேன். அது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை அவரை. அவர் எங்கேயோ வளர்ந்துட்டு இருந்தார். எங்கள் அப்பா கோணலாக்கிட்டார் லைஃபை. உண்மை. அதுக்கு பிறகு அவருடைய கஷ்டப்பட்டு தான் நாங்கள் பிழைச்சோம். அதனால எங்களுடைய வாழ்க்கை, அந்த இளமை வாழ்க்கை, கண்ணீரின் வாழ்க்கை கோணலாக்கிட்டாங்க. அதுதான் சொல்கிறேன், யாராவது பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் 40 வயசுக்குள்ளே பண்ணு. ரிட்டையர் ஆகிற பணத்தில் தயவுசெய்து பிஸ்னஸ் பண்ணாத, கோணலாயிடும். அதுக்கு பிறகு உனக்கு ஏது தெம்பு? ரிட்டையர் ஆகும்போது ஓய்வெடுக்கிற வயசு. நம்ம ஆட்கள் எல்லாம், ஒருவேளை இந்த டிவியை பார்க்குற ஆட்கள், தயவுசெய்து அந்த ரிட்டையர் ஆன பணத்தில் நான் பிஸ்னஸ் தயவுசெய்து பண்ணாத. ஒரு பிக்சர்டில் போட்டு எங்கேயோ உட்காந்து சாப்பிடு. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. நீங்களும் அதை செய்திடாதீங்க. உங்களுக்கு ரிட்டையர் ஆகும்போது பணம் கிடைக்காது, அதனால பிரச்சனை இல்லை. நான் இந்தியாவில் தான் ரிட்டையர்ட் ஆகும்போது நிறைய பணம் கிடைக்கும்னு, அப்போ தான் இவர் அப்படியே வீரம் வாலிபம் துள்ளிட்டு வரும். நான் உடனே போய் ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிப்பேன். அவனை ஏமாத்துறதுக்கே அவன் கூட ஒருத்தர் இருப்பான். யாரெல்லாம் ரிட்டையர் ஆகிறோம் அவங்களோட லிஸ்ட்டை எடுத்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே இவன் பிளான் பண்ணி அவன் கூட பழகுவான். ஏன்னா 1 வருஷத்தில் இவர் என்ன செய்வார்? ரிட்டையர். அதுக்கு அண்ணே எங்கேருந்தோ உறவு வரும், அண்ணா மாமா சொல்லி 1 வருஷத்துக்கு முன்னாடி அவன் பழகுவான். தயவு செய்து சொல்கிறேன், லைஃப்பை கோணலாக்கிடாத. பணம் உன் வாழ்க்கையில் இல்லைன்னா உன் லைஃப் கோணல் ஆகும். உனக்குள்ள நல்ல பழக்க வழக்கம் இல்லைன்னா உன் லைஃப் கோணல் ஆகிடும். உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஏமாத்திரவன் கூட இருக்கிறான்னா உன் லைஃபு கோணல் ஆகிடும். உனக்குள்ள பாவம் இருந்தால் நிச்சயம் உன் லைஃப் கோணல் ஆகிடும். உனக்கு ஆலோசனை கேட்டு தேவ வசனத்தின்படி நடக்காமல் சுயமா நான் சொல்லி சுயமா நீ நடப்பேன்னா உன்னுடைய லைஃப் கோணல் ஆகிடும். சில ஆட்கள் வாழ்க்கை முடிகிற காலத்தில் எதுக்கையா உனக்கு பிஸ்னஸ்? எனக்கு புரியல. சில ஆட்கள், யூ ஆர் டச்ட் 50, நோ மோர் பிஸ்னஸ். சரியா? ஒன்லி ப்ரேயர். ஆமென். பிஸ்னஸ் யார் பண்ணணும்? எனர்ஜெட்டிக்காக இருக்கிற பிள்ளைகள், ஒரு 30 வயசு 40 வயசில் பிளான் பண்ணி சரியா பிஸ்னஸ் பண்ணணும். அந்த வயசில் உன்னால் பிஸ்னஸ் பண்ண முடியலையா, போய் நல்ல ஒரு வேலையில் சேர்ந்து நிம்மதியாக சம்பாதிக்கணும். போதும், அதுதான். உனக்கு அந்த கிருபை இல்லை. தயவு செய்து ஆட்கள் நல்ல பணத்தை சேர்த்து வச்சு அப்படியே கொண்டு போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவேன்னு நினைக்காத. இப்போ பிஸ்னஸ் பண்ணுறதுன்னா இப்போ ஆரம்பி. இப்போனா உனக்கு வயசு 30-35 இருந்தால் ஆரம்பி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 1-2 தப்பிச்சிடும். நான் சொல்கிறது எல்லாம் 100% நான் சொல்ல முடியாது. ஆனால் தயவு செய்து கோணலாக்கிடாதே. ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணு. சுவாமி, எனக்கு முன்பாக நீர் சென்று கோணலானதை செவ்வைப்படுத்துங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, நம்ம கடந்த நாட்களில் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். நம்முடைய கோணலை எல்லாம் தேவன் செவ்வைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் கோணல் ஆக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் செவ்வையாக்கப்பட முடியும். ஆமாம், நான் தான் காரணம். என் குடும்பம் கஷ்டப்படுறதுக்கு நான் தான் காரணம். I have made a mistake in investment, in planning, whatever it is.
என் குடும்பம் இந்த பாதையில் போகிறதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி எந்த மனுஷன் மனசில் நினைக்கிறானோ அதுதான் யாக்கோப்பு செய்தான். கோணலாக்கிட்டு ஓடிட்டான். இப்போ திரும்பி வரான், அண்ணன் நிற்கிறான். அப்போ அவன் போய் நிற்கிறான், ஆண்டவரே நான் கோணலாக்கிட்டேன் என் லைஃப்பை, தயவு செய்து என்னை ஆசீர்வதியும், தயவு செய்து என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த கோணலை சரிப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். அவன் அண்ணனோடு மோதாதபடி அதை பிரித்து விட்டார். இன்னைக்கு லைஃப்ல யார் சீர்படுவாங்க தெரியுமா? தாங்க செய்த தப்பை உணர்றவங்க. கோணலே ஒரு தப்பு, நான் இந்த தப்பு செய்துட்டேன், இனிமே நான் செய்ய மாட்டேன். ஒருவேளை அது பாவமா இருக்கலாம், ஒருவேளை ராங் டிசிஷனா இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய கேரக்டர் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். சரி, உங்களுடைய கேரக்டர் உங்களால் மேனேஜ் பண்ண முடியலை, உனக்குள்ள இருக்கிற கோபத்தை உன்னால் மேனேஜ் பண்ண முடியலை, அதனால ஒரே குழப்பம், சிக்கல் தான். சில பையனை அம்மா பயப்படுவாங்க, இந்த பையன் வெளியே போயிட்டு வந்தான்னா போலீஸ் கேஸோட தான் வருவான். சில பசங்க அப்படி இருப்பானுங்க. அவனுடைய கேரக்டரு கோபத்தினால என்ன செய்யறானே தெரியாது, எதையாவது செய்வான். நீங்க தயவுசெய்து அப்படி இருக்காதீங்க. என்ன, உங்களுடைய லைஃப் இனிமே நீங்க கோணல் படுத்தக்கூடாது. இந்த இவ்வளவு ஆலோசனை, இவ்வளவு ஜெபத்தை நான் உங்களுக்கு பண்றேன். ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று என் பலன் போக மட்டும் உங்களுக்காய் கதறி செபிக்கிறேன். ஆண்டவர் ஒரு விடுதலை உங்களுக்கு கொடுக்கிறார். இனி தயவு செய்து வாழ்க்கையை கோணலாக்கிடாத. பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? நீ ஆண்டவரை தேடுவது விருதாவல்ல, ஆண்டவருடைய கோணல்களை சரிப்படுத்த போகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி எழுந்து ஜெபம் பண்ணுவோமா? சுவாமி எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி தடைகளை உடையும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு முன்பாய் பிசாசு தடையை கொண்டு வந்துட்டான். ஆண்டவரே, எனக்கு முன்பாய் பிசாசு பெரிய ஒரு எரிகோ கோட்டையை வைத்து விட்டான். எனக்கு முன்பாய் பிசாசு கடக்க முடியாத சில பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டான்ப்பா. அந்த பிசாசு, அந்த தடையை கொண்டு வருகிற சர்ப்பத்தின் தலை இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே மிதிக்கப்படணும். பொல்லாத சர்ப்பத்தின் தலைகள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே நீ முன்னேற முடியாதபடி, நீ முன்னேற கூடாதபடி உன் குடும்பத்தில் தடையை போடுகிற, உன் வேலை இடத்துல தடையை போடுகிற, உன்னுடைய முன்னேற்றத்தை, ஆவிக்குரிய முன்னேற்றத்தை தடை பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கப்படட்டும். ஜெபம் பண்ணுங்க. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில ஆண்டவர் ஒரு புதிய வருஷத்துக்குள் நம்மை கொண்டு போக போகிறார். இனியும் உன் வாழ்க்கையில தடை இருக்கக்கூடாது, உன்னுடைய ஆசீர்வாதம் தடைபடக்கூடாது, உனக்கு வருகிற ப்ரமோஷன் தடைபடக்கூடாது, உனக்கு வர வேண்டியதான திருமண காரியங்கள் தடை பண்ணக்கூடாது, உனக்கு வர வேண்டியதான புத்திர பாக்கியம் தடையாக கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை தடைகளை உடைக்கிறேன் சொல்லி ஜெபிப்பீர்களா? என் ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். என் தேவனுடைய வல்லமை இந்த இடத்தில் இறங்கி இருக்கிறது. தடைகளை உடைக்கிறவர், தடைகளை நீக்குகிறவர் உனக்கு முன்பாய் கடந்து போகட்டும். அந்நிய பாஷையில கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி தடைகளை உடைக்கிறேன் அப்பா. எனக்கு விரோதமாக இருக்கிற தடைகளை உடைக்கிறேன் அப்பா. அந்த கோணலானவைகள் சரியாகட்டும். என் வாழ்க்கையில நான் தப்பு செய்துட்டேன், வாழ்க்கையில நான் தப்பு செய்துட்டேன். இனியும் ஆண்டவரே என் வாழ்க்கையில கோணல் இருக்கக்கூடாது. இனியும் என்னுடைய ஆசீர்வாதத்தை குள்ள நரிகள் ஆண்டவரே பிடுங்கி சாப்பிடக்கூடாது. என் குடும்பமாகிய திராட்சை தோட்டத்தில் குழி நரிகளுக்கும் குள்ளை நரிகளுக்கும் ஆண்டவரே இடம் இல்லையப்பா. வீடு கட்ட முடியாமல் தடை, வீடு வாங்க முடியாமல் தடை, ஆண்டவரே வாங்கின நிலத்தை விற்க முடியாமல், ஐயோ இந்த நிலத்தை விற்றால் தானே எனக்கு தொழில், இந்த நிலத்தை விற்றால் தானே எனக்கு நல்ல காரியம் நடக்கும் என்று ஆண்டவரை வாங்கவும் விற்கவும் இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. தடைகள் விலகுவதாக, தடைகள் விலகுவதாக, அரசாங்க தடைகள் விலகுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே சட்டத்தினால் வருகிற தடைகள் விலகுவதாக. இப்பொழுது அந்த வல்லமை இறங்கட்டும். உன் வாழ்க்கையில ஒரு விடுதலை வரட்டும். உன் வாழ்க்கையில கோணலானவைகள் செவ்வை ஆகட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே கோணலானவைகள் செவ்வை ஆகட்டும். ஆவியில நிரம்பி செபி. இன்னைக்கு விடுதலை எடுக்கிற நாம, இன்னைக்கு உனக்கு விடுதலை வருது மகளே. இப்போ விடுதலை
விடுதலை வருது மகளே, உன் தடை நீங்குது. ஓ, கோணல் ஆனவைகள் சரியாகுது, இயேசுவின் நாமத்தில் சரியாகுது, இயேசுவின் நாமத்தில் சரியாகுது. அந்த குழப்பமுள்ள வாழ்க்கை மாறுகிறது, அந்த கண்ணீரின் வாழ்க்கை மாறுகிறது, அந்த துக்க நாட்கள் முடிவடைகிறது. ஹல்லேலூயா. அந்த போராட்டத்தின் நாட்கள் முடிவடைகிறது. உன் மீது ஆசீர்வாத மழை பெய்யட்டும், தடைகள் விலகட்டும், தடைகள் விலகட்டும், தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அப்பா, ஒவ்வொருவர் மீதும் ஆசீர்வாதம் இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நன்மை வரும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே.